அவர் மட்டும் சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, இந்த புரட்சி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் ரெட்டையில இந்த கட்சி கரை போட்ட வேஷ்டி. நம்ம தடுமாறக்கூடாது. இந்த அதிமுக என்ற கப்பல் நம்மளை கொண்டு போய் கரை சேர்க்கும். அதுக்கு உண்டான நம்பிக்கையோட நம்ம இருக்கணும்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் தடுமாறிட்டாரு. இவர் எடப்பாடியார் பொதுச் செயலாளருடைய கருத்துக்கும் பொதுச் செயலாளருடைய உத்தரவுக்கும் கேட்டு இவர் போனாரா? இவருடைய தொகுதி மக்கள்கிட்ட அவர் கருத்து கேட்டாரா? தாவேகாவுக்கு எதை நம்பி இவர் ஆதரவு கொடுத்தாரு? ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட கேட்டாரா? ஒருவேளை அவர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்கோ திமுகவுக்கோ போட்டா அந்த தொகுதியில கண்டிப்பா இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வந்தா திரும்பவும் அது என்னோட கோட்டை 65,000 ஓட்டுல ஜெயிச்சேன்னு சொல்றாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பா கிடையாதுங்க. கண்டிப்பா அது ரெட்டலை கோட்டை. அவருக்கு விழுந்த ஓட்டு இல்லது, அது இரட்டை இலைக்கு விழுந்த ஓட்டு, அம்மாவுக்காக விழுந்த ஓட்டு. இன்னைக்கும் அந்த தொகுதியில இரட்டை இலை தான் ஜெயிக்கும். இவர் களத்துக்கு வரட்டும், வந்து பார்க்க சொல்லுங்க. இவர் களத்துக்கு வரட்டும், வந்து பார்க்க சொல்லுங்க. இவர் ரெட்டை இலையில நின்னது எப்ப, அப்படி எத்தனை ஓட்டு வாங்கினாரு, தொடர்ந்து ஓட்டு விழுந்து இவர் ஜெயிக்க வச்ச மக்கள் இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க, நீ வா, திரும்பி களத்துக்கு வா. இன்னைக்கு நீ எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போலான்னு பாக்குற. உனக்கு பதவி வெறி, பணம் வேணும். என் பேர் பாபு என்ற கோமதி சங்கர். நான் புதுக்கோட்டை நகர கழக துணை செயலாளர். நான் புதுக்கோட்டையில் இன்னைக்கு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. இவர் முன்னாள் அமைச்சர், அவர் திமுக போவாரா தாவேகாக்கு போவாரா என்னன்னு கேட்குறாங்க. அவர் எங்கே வேணாலும் போறாருங்க. இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்ட செயலராக புதுசா அண்ணன் ஆர்வி பழனிவேல் அவர்களை இன்னைக்கு ஐயா அறிவிச்சிருக்காங்க, எடப்பாடியார் அவர் பொதுச் செயலாளர் அவர்கள். நாங்க இன்னைக்கு தொண்டர்கள் அனைவருமே 6 தொகுதியில இருந்தோம், அனைவருமே அவரோட ஒன்றிணைச்சு தான் பயணிக்கிறோம். நீங்க போய் பாருங்க. அவர் கூட இன்னைக்கு கருத்து கேட்புன்னு ஒரு கூட்டம் நடத்தினாரு. அவருடைய சொந்த பந்தங்களையும் அவர் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பொம்பளை ஆள்களையும் வச்சுக்கிட்டு போமா அப்படின்னு ஒரு சீனை போட்டு இது ஒரு மிகப்பெரிய அனுதாபம் தேடுற மாதிரி நினைக்கிறாரு. அது கிடையாதுங்க. இன்னைக்கு அறந்தாங்கி, ஆலங்குடி, புதுக்கோட்டை, திருமயம், காரைக்குடி, கந்தரக்கோட்டை, இந்த விராலிமலை தொகுதி உட்பட இன்னைக்கு வரும்போது கார்ல நாங்கெல்லாம் வந்தோம், ஒரு 40 கார்ல வந்தோம். எங்க மாவட்ட செயலாளரோட ஐயாவை பாக்குறக்காண்டி வரும்போது இன்னைக்கு தேர் திருவிழா அந்த ஊரை தாண்டி வர்றோம். பார்த்தா ஒடியாந்து எல்லாரும் மறிச்சு ஐயா அப்படின்னு சொல்லி புதுசா மாவட்ட செயலாளர் பார்த்து எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சு, நீங்க இனிமே வாங்க, இனிமேதான் கட்சி ஒரு உத்வேகத்தோட புதிய புது மாவட்ட செயலாளர் போட்ட பின்னாடி கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். புத்துணர்ச்சி கண்டிப்பா இருக்கு. மிகப்பெரிய அதெல்லாம் அவர் எப்ப போவாருன்னு நாங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டோங்க. அவர் எப்ப போவாருன்னு எதிர்பார்த்தோம். நீங்க அப்படி சொல்றீங்க. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தோட முகம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விராலிமலை விஜயபாஸ்கர் தாங்கிறது பெரும்பாலும் ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டுச்சு. அதாங்க உண்மை. அதுதான். அவர் வேற யாரையும் பேச விட மாட்டாரு, வேற எந்த தொண்டருடைய கருத்தையும் அவர் சொல்ல விட மாட்டாரு. அது ஒரு பெரிய பாத்தீங்கன்னா ஒரு மாயை மாதிரி ஒரு கட்டமைச்சு எல்லா மீடியாவுக்கும் அவர் பாத்தீங்கன்னா இங்க வாப்பான்னு யாரையும் கருத்து சொல்ல விரும்புறதில்ல. ஒரு கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு வேணும். அந்த கருத்து சுதந்திரம் கிடையாது. சரி, இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கிறாரு. அன்னைக்கு தாவேகாவுக்கு கட்சி மாதிரி ஓட்டு போடும் போது பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டிருந்தாரு? கிடையவே கிடையாது. யார்கிட்டயுமே கேட்கல. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல கருத்து கேட்டுட்டுல போயிருக்கணும். நீங்க இன்னைக்கு போறேன்னு சொல்றீங்க. ஏன் போன 5 வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில நீங்க வெறும் சட்டமன்ற உறுப்பினரானே இருந்தீங்க. அப்போ பொது தொண்டு செய்யலையா? இப்போ பதவியில உங்களுக்கு அமைச்சர் பதவி இருந்தா தான் தொண்டு செய்ய முடியுமா? நான் சாதாரண தொண்டன். நான் இன்னைக்கும் என்னுடைய வார்டுல என்னை சுத்தி இருக்கிறவங்களை நான் அவங்க கேட்கிற பதவிக்கு என்னுடைய பதவி இல்லாமலும் வச்சு நாங்க தொண்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இவர் கண்டிப்பா அதிமுக திரும்ப மீண்டு வரும், ஆட்சி பிடிக்கும் நம்புறீங்களா? கண்டிப்பா. அம்மா சொன்ன மாதிரி அதிமுக என்பது ஒரு பீனிக்ஸ் பறவை. அதை யாராலையும் அழிக்க முடியாது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவது உறுதி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. மக்களுடைய எண்ணம் ஓட்டமும் அதுதான். இப்ப எதனால இப்படி மாறி போச்சுன்னு தெரியாம மக்கள் பூரா திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்ப நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவாங்க அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நன்றி.